வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஐரோப்பிய ஒன்றியம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஐரோப்பிய ஒன்றியம் அல்லது ஐஓ அல்லது ஐரோப்பிய ஒன்றியத்தை வந்து ஐஓன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் 27 உறுப்பு நாடுகளை கொண்டது. இது 1992 நிறுவப்பட்டிருக்காங்க ஐரோப்பிய ஒன்றியத்தை. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தோன்னா ஏறத்தாழ ஒரு 500 பில்லியன் குடிமக்கள் வந்து கொண்டுள்ள ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை உலகத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 30% உருவாக்குகின்றது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டோட கொடி சிம்பல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்களா, ப்ளூ கலர் உள்ள ஸ்டார் மாரி கொடுத்துருக்காங்க. இதுதான் இதோட இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தோட சிம்பலு. மொத்தம் ஆட்சி மொழிகள் பார்த்தோன்னா 23 இருக்குது சொல்லியிருக்காங்க. மக்கள் வந்து ஐரோப்பியர். இது உள்ள இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள இருக்கிற நாடுகள் எண்ணிக்கை பார்த்தோன்னா 27 கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் யார் பார்த்தோன்னா உர்சுலா வான் டெர் லேயன். இவர் தான் இதோட தலைவர். பாராளுமன்றத்தின் தலைவர் யார் பார்த்தோன்னா ராபர்ட்டா மென்சோலா. அவர் தான் வந்து இதோட தலைவர். நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பிய கவுன்சிலின் தலைவர் யார் பார்த்தோன்னா சார்லஸ் மைக்கேல். அவர் வந்து பார்த்தோன்னா ஐரோப்பிய கவுன்சிலர் தலைவர். ஸோ ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சிலின் பிரசிடென்சி யார் பார்த்தோன்னா செக் குடியரசு போட்டிருக்காங்க. ஸோ ஐரோப்பிய ஒன்றியம் தனது உறுப்பு நாடுகளிடையே மக்கள், பொருட்கள், சேவைகள், முதலீடு ஆகியவற்றின் கட்டற்ற நடமாட்டங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கும் பொதுவான சட்டங்களை கொண்ட ஒற்றை சந்தையை உருவாக்கியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் வணிக கொள்கை, வேளாண்மை, மீன்பிடி கொள்கை என்பவற்றும் பிரதேச வளர்ச்சிக்கு கொள்கையும் பேணி வருகின்றது. ஸோ என்னென்ன வணிக கொள்கை, வேளாண்மை, மீன்பிடி கொள்கைக்கு இது வந்து முன்னின்று எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த தொழில்கள்லாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா உலக வணிக அமைப்பு G8 உச்சி மாநாடு ஐக்கிய நாடுகளவை என்பவற்றிலும் நிகராண்மை கொண்டுள்ளது. 28 ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் நாட்டோ அமைப்பிலும் உறுப்பு நாடுகள் உள்ளன. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து நாட்டோ அமைப்பிலும் ஒரு உறுப்பு நாடாக இருக்குது, அதுதான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு உறுப்பு நாடுகள் நிதியமைப்பு, உள்நாட்டு அலுவல்கள் ஆகியவற்றிலும் பங்களிப்பு உண்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து செஞ்சின் ஒப்பந்தத்தின் கீழ் சில உறுப்பு நாடுகளிடையே கவுன்சீட்டு கட்டமைப்பு முறையும் ஒழிக்கப்பட்டுள்ளது. இது என்னென்னா இது ஒரு கீசில் உறுப்பு நாடுகளிடையே கடவுச்சீட்டு கட்டுப்பாட்டு முறை ஒழிக்கப்பட்டுள்ளது. ஸோ ஐரோப்பிய ஒன்றிய முடிவுகளை எடுப்பதில் அரசுகளிடையே இணக்கம், அரசுகளுக்கு அப்புறப்பட்டு இயங்கும் அமைப்புகள் ஆகியவற்றை கொண்ட ஒரு கலப்பு முறையை கைக்கொள்கிறது. ஸோ ஐரோப்பிய ஒன்றிய அவை, ஐரோப்பிய அவை, ஐரோப்பிய நீதிமன்றம், ஐரோப்பிய மத்திய வங்கி ஆகிய அமைப்புகளை உள்ளடக்கியது. ஸோ இந்த ஐரோப்பிய ஆணையம் வந்து ஐரோப்பிய நாடாளுமன்றம், ஐரோப்பிய ஒன்றியம், ஐரோப்பிய அவை, ஐரோப்பிய நீதிமன்றம், ஐரோப்பிய மத்திய வங்கி இதெல்லாம் வந்து உள்ளடக்கியது. அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஐரோப்பிய ஒன்றியம் பார்த்தா நிறைய இருக்குது. இதோட வரலாறு என்னென்னு பார்த்தோன்னா 2ஆம் உலக போருக்கு பின்னர் ஐரோப்பிய ஒன்றிய இணைப்பு தொடர்பான நிகழ்வுகளை அக்கண்டத்தை பேரழிவுக்கு உள்ளடக்கிய தீவிர தேசியவாத போக்குகளிலிருந்து தப்பும் ஒரு வழியாக பலர் நோக்கினார்கள். ஐரோப்பியர்கள் ஒன்றிணைக்கும் இத்தகைய முயற்சிக்கும் ஐரோப்பிய நிலக்கரி மற்றும் உருக்கு சமூகம் தொடங்கப்பட்டு இது முன்னாள் உறுப்பு நாடுகளின் தேசிய நிலக்கரி மற்றும் உருக்கு தொழில்துறையில் மையப்படுத்திய கட்டுப்பாட்டை கொண்டு வரும். ஸோ அதுமாதிரி இது வரலாறு வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ ஐரோப்பிய ஒன்றியோட டீட்டெயிலெலாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஃப்ரீ டைமில் நிறைய லைப்ரரியில் புக்ஸ் இருக்கும், இல்லை கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அந்த புக்ஸை பார்த்து நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பைமோட் மொபைல் ஆப். ஸோ இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து உங்களை டீட்டெயில் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிங்க. ஸோ இது வீட்டுக்கு தேவையான A to Z எல்லா கிராசரி ஐட்டமும் இருக்கும். நீங்கள் வெளியே கம்பேர் பண்ணும்போது இதில் வெளியே ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் கம்பேர் பண்ணும்போது ஸோ இதில் ரேட்டு கம்மியாகவும் இருக்கும். ஒன் டைம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ப்ரைஸும் கம்பேர் பண்ணும்போது ரேட்டு கம்மியாகவும் இருக்கும். பொருளோட குவாலிட்டியும் ஸோ நல்லாயிருக்கும். விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணி ஆர்டர் போட்டு வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தால் ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணிங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.